ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் பண்ற மாதிரி இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல அழகா ஒட்டாம உதிரி உதிரியா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து நூடுல்ஸை வந்து வேக வைக்கிறதுக்காக நான் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியில் வேக வச்சு அப்புறமா தான் இது வைக்க போகிறோம். 2 பேக்கெட் மேகி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. நல்ல தூளாக உடைக்க வேணாம். ஓரளவுக்கு நார்மலாக 2-3 பீஸாக உடைச்சா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா நூலாக ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கா. இந்த மாதிரி உடச்சி எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. ரொம்ப வச்சிங்கன்னா கொலன்னு ஆயிரும். நம்ம எப்போவுமே பண்ணுற மேகி மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து ஒரு வாட்டி அழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். உடஞ்சிருச்சுனால இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை உடனே வடிகட்டிடலாம். இதை வந்து ஒரு நல்லாவே வடிகட்டி தனியாக எடுத்துருங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வைக்காதீங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. வர கொஞ்சம் நேரம் இந்த ஃபேன் காற்றுல இதை ஆற வைக்க போகிறோம். சூடு ஆறணும். இது வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா தான் மேகி பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். அப்புறமா ஒரு 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே இதில் முட்டையில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம். இது எப்படி வரணும்னா நல்லா தூளாக வரணும். நம்ம ஒரு பொடி மாஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, முட்டை பொடி மாஸ். பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகணும். சின்ன தூளாக உடச்சி எடுத்துருங்க. முட்டை நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோசு, அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன பீஸாக கட் பண்ணி இதையுமே இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவும் நார்மலாக தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்ற அந்த நூடுல்ஸ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து இது ரொம்ப நேரம் வேகையெல்லாம் வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் போல் தீயை கம்மியாக வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டாலே போதும். நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. கண்டிப்பாக ஆற வைக்கணும். ரொம்ப உடையாமல் பொறுமையாக தீ ரொம்ப கம்மியாக வச்சு லைட்டாக இந்த மாதிரி அந்த காய்கறிகள் எல்லாமே இதில் வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துருக்கிறேன். டொமேட்டோ சாஸும் வந்து சேர்த்துருக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிங்கன்னாலும் இதே கலர் வந்துடும். அது இல்லை அந்த மாதிரி சாஸ் ஐட்டம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும். அப்புறமா அந்த மேகி பேக்கெட்டில் இருந்தால் அந்த மசாலா இருக்குமே, அந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும். அது சேர்த்தா தான் நம்ம ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதனால் அந்த மசாலாவையும் கடைசியாக இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுவோம். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் இனி வைக்க வேண்டிய தேவையில்லை. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எடுக்கும்போதே சூப்பராக இருக்கா. நம்ம ஒரு ஹோட்டலில் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒட்டாது. இது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மேகி வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் அடுத்த வாட்டி மேகி பண்ணிங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு யாருக்காச்சும் மேகி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கூடவே கொஞ்சம் காய்கறிகள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணிங்கன்னா அதுகளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நல்லா அருமையான எக் நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.